காலையில எந்திரிச்சதுமே ஒரே சோம்பேறியாவே இருந்துச்சு. இன்னைக்கு வேலைக்கு வேணாமா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாத்திரம் வெளக்குனேன். நைட்டே பருப்பெல்லாம் ஊற வச்சு வடகறி பண்ணலான்னு நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் எப்படி திருநெல்வேலி ஸ்டைல்ல வடகறி பண்றேன்னு சொல்லி தானே வாங்க. நான் ஊற வச்ச பருப்பு, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. இந்த மாரி டவால போட்டு எடுத்துட்டோம்னா வடை ரெடி. இப்போ நம்ம எப்பவும் போல பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மசாலா அரைக்கணும். மல்லிப்பொடி, தேங்காய், சீரகம், வத்தப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி இல்லன்னா சிக்கன் குழம்பு பொடி எல்லாம் போட்டு அரைச்சு இதில ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு, அந்த வடையும் போட்டு கொத்தமல்லி இல தூவி இறக்கிடலாம். கூடவே நான் பீட்ரூட் சாதம் தம்பிக்கு பண்ணிக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படியே வேலைக்கு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. சரின்னு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.